ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஸோ இதுக்கெல்லாம் இப்படிலாம் சர்ஜரி பண்ணி ஆளே மாற முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ இது கொரியன் லாங்குவேஜ் மூவி, ரொம்பவே ஃபேமஸான மூவி. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ பிடிச்சிரும். ஒரு பொண்ணு அவளோட உடலாலையும் மனதாலையும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா, அதனால நம்ம கண்டிப்பாக வெறித்தனமாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றத இந்த படத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் வந்து அழகுக்காக எல்லாரும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ படத்தோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 பவுண்ட்ஸ் பியூட்டி. ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீன் என்ன காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அவள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. லைக் வந்து அவள் அப்பா வந்து ஒரு மறதி நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாரு, அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாரு. அந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக அவரோட லிவிங் லைஃப்ல இருப்பா. அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்லாம் பேசிட்டு வேலை பண்ணிட்டு இருப்பா. என்ன கால்னா, இப்போ இந்த ஆப்லாம் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஒய்ஃப் பிடிக்கலனா, இப்போ நம்ம டேட்டிங் ஆப் அந்த மாதிரி ஒரு ஆப்ல கால் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்றது, அவங்க கிட்ட பேசுறது, ஸோ அந்த மாதிரி பண்றது பார்ட் டைமா பண்ணிட்டு இருப்பான். அவளோட முழு டைம் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்கவே அவ்வளோ காமெடியா இருப்பா. எப்படின்னா பார்க்க அவ்வளோ குண்டா சப்பியா, ஸ்கின்லாம் ஒரு மாதிரி இதாயிட்டு சாகியா, ஒரு மாதிரி அவள் பார்த்தாலே ஒரு மாதிரி சே அப்படின்ற மாதிரி ஒரு உருவ கேள்வி பண்ற அளவுக்கு அந்த பொண்ணோட லுக் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு அதெல்லாம் தாண்டி, ஆனால் அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்டிங்கன்னா, பா இப்படி ஒரு வாய்ஸா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரு கான்சர்ட்லாம் நடக்குது இல்லையா, ஒரு கேபாப் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி நடத்துவாங்க. அந்த கம்பெனியில் பாட்டு பாடுவா. இப்போ வழக்கமாக வந்து கான்சர்ட்லலாம் வந்து சில பேர் வந்து வாய் மட்டும் தான் அசிச்சு சும்மா ஆக்ஷன் காட்டி டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொரியாவில் நடக்கும். ஸோ அவங்களுக்கு பேக் ஸ்டேஜில் ஒருத்தவங்க பாட்டு பாடுவாங்க. அதுதான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பேர், ஹீரோயினோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆனா. ஆனாக்கு பாட்டு பாடுறதுக்கு யார் வந்து பாட்டு பாடுற மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனின்ற ஒரு பொண்ணு. ஆனின்ற பொண்ணு அப்படி அவ்வளோ ஃபேமஸ். அவள் ஆஹா ஹோஹோ, அவளுக்காக ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. அவள் கான்சர்ட்னா அப்படி ஒரு டிக்கெட் சேல் ஆகும், அப்படி காட்டுவாங்க. ஸோ ஆனி வந்து ஆனால் பாட மாட்டா, அவள் சும்மா ஆக்ஷன் தான். ஆனால் ஆனியோட புகழ் எல்லாமே ஹேனாக்கு தான். ஆனால் ஹேனாவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் இவளுக்கு போவே வந்து சும்மா நடிப்பேன். ஆனால் ஹேனா வந்து நல்லா இருக்க மாட்டா. அதனால தான் ஹேனா ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணுவா. சீன்ல போய் என்ன பண்ணுவானா, ஒரு சூனியக்காரர்கிட்ட போய் எனக்கு இந்த பையனை வந்து வசியம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு அவன் டெய்லி போயிட்டு பேசிட்டே இருப்பா. அவன் இதே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து அழகா இருக்க பையனா ரொம்ப பிடிக்கும். அது வந்து யாரும் இல்லை, அந்த கான்சர்ட்டோட ஓனரோட பையன் தான். அந்த பையனை தான் லவ் பண்ணுவா. அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பையன் வந்து கண்டுக்கவே மாட்டான். பாட்டு ஒர்க் பார்த்துட்டு போயிட்டே இருப்பா. இப்போ போய் சூனியக்காரர்கிட்ட சொல்லும்போது சூனியக்காரர் டெய்லி ஒரு மந்திரம் இது பற்றி அவன் இன்னும் என்ன லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். சூனியக்காரர் சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி மந்திரம்லாம் கொடுத்தாலாம் வந்து இதாக மாட்டான், வாக்கிங்லாம் போனதாம்மா, நீ வந்து சும்மா இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி அவன் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு சீட்டில் ஒரு படம் வரைஞ்சு கொடுப்பான். இந்த சீட்டை வந்து எப்படியாச்சும் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டானா அவனுக்கு பயங்கரமா சொல்லி கொடுத்துருவான். இவ அதை நினச்சிட்டு ஓகே வந்துருவாளா. ஸோ டே பை டே பாட்டு பாடுவா பேக் ஸ்டேஜில். இங்கே வந்து ஹேனி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவள் பாராட்டெலாம் வாங்கிட்டு போயிடுவா. இப்படி போயிட்டு இருக்கு. இவன் லவ் பண்ணிட்டு இருப்பா. ஒரு சீன்ல என்ன ஆகும்னா, ஹீரோ வந்து இவளை பார்த்துட்டு சூப்பரா பாடுற அப்படின்னு கன்சோல்ல வந்து கை காட்டும் போது இவன் சம குண்டா இருப்பாள். ஒரு ஹாப்பியில குதிச்சு பாடுவா பாரு, அந்த ஸ்டேஜை உடஞ்சி கீழே விழுந்துருவா. அப்ப ஹேனியால பாட முடியாது, அவ கீழே விழுந்துருவா. எப்படி பாட முடியாது, அது வந்து ஒரு மாதிரி கன்சோல் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அது ஒரு மாதிரி கடுப்பா போகும். அந்த அப்போ வந்து சமாளிக்கிறதுக்காக அந்த ஃபயர்லாம் போட்டு ஸ்மோக்லாம் போட்டு அந்த கான்செர்ட் வந்து ஒரு மாதிரி இதாக்கிடுவாங்க. ஸோ எப்படியே முடிஞ்சிடும். ஒரு நாள் என்ன ஆகும்னா, அந்த ஓனர் இருக்கான்ல ஹீரோ, அவனுக்கு வந்து பர்த்டே இன்விடேஷன் வைப்பான். எல்லாரும் வந்துருங்க சொல்லுவாங்க. ஹேனாக்கும் வந்து இன்விடேஷன் ஹேனா வந்து உனக்கு மேலே ஃபீலிங்ஸா இருக்காமல் நமக்கு இன்விடேஷன்லாம் வைக்கிற பார்ட்டிக்கு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு போவா. அன்னைக்கு நைட்டே என்ன ஆகும்னா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவான். அங்கதான் அவன் ஃப்ரெண்டை ஒர்க் பண்ணுவா. அவர்கிட்ட ஷேர் பண்ணாலும் இன்விடேஷன், அவன் இன்விடேஷன்லாம் வச்சு அவனா லவ் பண்றானா, முதல்ல நீ எப்படி இருக்கேன்னு பாரு, நீ இருக்க உருவத்துக்கு உன்னை யாரும் லவ் பண்ணுவாளா அப்படிலாம் அவளை ஒரு டிமோட்டிவ் பண்ணுவா. அவன் நம்ம ஃபீல் பண்ணுவாச்சா, நம்ம எப்படி இருக்கோமே ஃபீல் பண்ணுவா. ஆனா அவளுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொரியர் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இருக்கான் இல்லையா ஹீரோ, வந்து இவளுக்கு வந்து கிஃப்ட் ராப் பண்ணி ஒரு காஸ்டியூம் கொடுத்து இதை நீ போட்டுட்டு வான்னு சொன்ன மாதிரி ஒரு கிஃப்ட் ராப் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு ஹீரோ நமக்கு இதெல்லாம் தரான்னு சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்ட் வந்து நம்ம சரி போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கே போனால் வந்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸை ஆனியும் போட்டு வருவா. ஆனியை போட்டு வந்து ஹேனாக்கு வந்து ஒரு கோவம் வரும். இவன் வந்து நம்ம கொடுத்த மாதிரி அவளுக்கும் கொடுத்துருக்காம்பல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். ஆனால் ஆக்சுவலி அது வந்து ஹீரோ கொடுத்துருப்பானா. ஹீரோ அப்பதான் யோசிப்பான். கூட்டு போய் அந்த ஆனியை கூட்டு போய் கேட்பான், நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ தானே ட்ரெஸ் அந்த பொண்ணு கொடுத்த, எதுக்கு உன்ன மாதிரி அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு ஃபிட்டாக ட்ரெஸ் கொடுத்துருப்பா. அவள் இவன் கொடுத்தான்றதுக்காக ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போட்டு காமெடியா வருவா. எல்லாரும் அங்கே கலாய்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து அசிங்க கூட பட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்துருவா. இப்போ இவன் எதுக்கு இதை பண்றான் அப்படின்னா, டக்குன்னு அவளோட பாஸ்ட் சீன் காமிப்பாங்க. பாஸ்ட்ல வந்து ஒரு பையன் லவ் பண்ணுவான். அந்த பையன் வந்து டெய்லி அவங்ககிட்ட ஃபோன் கால்ஸ் பேசுவான். அவன் யாருன்னா ஒரு மெடிக்கல் ஓனர். அவன் வந்து எதுக்கு அவன் லவ் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட மெடிக்கல் பில்ஸ்லாம் வந்து இவளுக்கு வெயிட் லாஸ்க்காக கொடுக்கணுன்றதுக்காக, சேல் பண்ணுறதுக்காக விட்ட பேசி லவ் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனோட தேவைக்காக லவ் பண்ணியிருப்பான். ஒரு கட்டத்தில் அவன் பில்ஸ் கொடுத்துட்டே நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறப்ப, நான் அவனை வந்து லவ் பண்ண நினச்சேன், அவனை லவ் பண்ணுவாங்களா, நான் இந்த இதுக்காக தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவான். அப்போ இவளுக்கு என்ன தேவைக்காக தான் அப்படி பண்றான் அப்படின்னு நினச்சிக்கோ. அதே மாதிரி தான் இந்த ஹீரோவும் பண்ணுவான். இவெல்லாம் நான் எப்போ நான் ஹீரோக்கு உண்மையான லவ் நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஹேனி வந்து பெற்றிருப்பா. ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், நீ தானே வந்து ஹேனாக்கு ட்ரெஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த ஹேனி
அந்த பாட்டுலாம் பாடி ஆக்ட் பண்ணுவாள். அவகிட்ட கேட்கும்போது ஆமா பின்ன என்ன அப்படின்னு, எதுக்கு இந்த வேலைலாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா ஹானி வந்து ஹீரோக்கு எக்ஸ் லவர், ஓகேவா. ஸோ நீ வந்து அவகிட்ட என்னவோ அவ நல்லா பண்றான்னு பாராட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். அவன் அவ வேலையை பண்றா, நீ அவனை லவ் பண்ற அப்படிதானே அப்படின்னு கேட்கும்போது, சி அவளை யாரும் லவ் பண்ணுவாங்களா, அவளே ஒரு டாக் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் விட்டுருவான். இது வந்து அந்த ஹீரோயின் ஹேனா வந்து அந்த குண்டா இருக்க பொண்ணு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணிட்டு அந்த டைம் என்ன பண்ணுவா, வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே வந்து சூசைட் பண்ண சொல்லிட்டு கேஸ் சிலிண்டர்லாம் கழட்டிட்டு படுத்துருவா. படுக்கும் போது அவளுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ ஆல்ரெடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றான்னு சொன்னா இல்லையா, இப்போ எப்படி டேட்டிங் ஆப் மாதிரி அவங்களுக்கு கால் பேசணும், அவங்கள வந்து கால் பேசி அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த மாதிரி. அப்போ ஞாபகம் வரும், வந்து ஒரு டாக்டர் பேசியிருப்பான், வந்து நான் சர்ஜரியன் ஃபேஸ் சர்ஜரி பண்றேன், அழகு டாக்டரா இருக்கேன், காஸ்மெட்டாலஜி டாக்டரா இருக்கேன்னு சொல்லுவான். அவன் ஞாபகம் வந்தோடனே அவனை கால் பண்ணி அவனை அப்பாயின்மெண்ட்லாம் தேடி அவனோட டீட்டெயில்ஸ்லாம் தேடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்தா வெளியே போமா ஹாஸ்பிட்டலில் விட்டு அப்படின்னு சொல்லி நெக்கலா சொல்லுவான். அப்போ சொல்லுவா, இல்லை சார் நான் பணத்தை தரமாட்டேலாம் சொல்லலை, இருக்கிற பணத்தை இப்போ தரேன், மந்த்லி இஎம்ஐயா கட்டிடுறேன், எனக்கு வந்து அழகாக மாற்றி எனக்கு சர்ஜரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவானா, என்ன விளையாட்டா நினச்சிட்டு இருக்கியா, அதில் எவ்வளோ பேர் சர்ஜரி தெரியுமா, வெளியே போகணும்னு சொல்லிட்டு தருவான். அவனை சொல்வா, ஒரு ரெக்கார்ட் எடுத்துட்டு நீங்க பொண்டாட்டி கிட்ட பேசுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டேட்டிங் ஆப்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, ஆமா தானே அப்படின்னா, ஆமா உனக்கு எப்படி தெரியும், அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னா, நீயா என்ன என்கிட்ட உலக அழகி மாதிரி இருப்பா, அப்படி இருப்ப எப்படி இருப்போம், வாய்ஸ் கிட்ட நான் கூட அழகா இருப்பேன், நீ இப்படி இருக்கேன்னா, ஆமா எனக்கு அதான் பிரச்சனை, என் வாய்ஸ்லாம் நல்லா இருக்கு, நான் நல்லா இல்லை, இதனால என் லைஃபே தொலைச்சிருக்கேன், சாவர நிலைமைக்கு போயிட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, பண்ண முடியாதான் அப்படின்வானா. அப்ப நீ என்கிட்ட வந்து டேட்டிங் ஆப்ல பேசின பத்தியா, அதெல்லாம் வந்து பொண்டாட்டி கிட்ட ரெக்கார்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான். அப்புறம் அந்த டாக்டரும் சரி ஓகே ஒத்துக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, பணத்தை கொடுக்க தான் போறேன், நான் மாசம் இஎம்ஐ கட்டிடுறேன் சொல்லிட்டு அந்த சர்ஜரிக்கு ரெடி ஆயிடுவா. சர்ஜரி கிட்டத்தட்ட 1 இயர் நடக்கும். அவன் உனக்கு எப்படி கண்ணு வேணும், எப்படி லிப்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ப்ராப்பரா எல்லாமே பண்ணி சர்ஜரி பண்ணுவாங்க. அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. அவ சர்ஜரியில இருக்கும் போதே ஃபேஸ் ஃபுல்லா பேண்டேஜோட போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க அவங்க அப்பாவை. ஸோ எப்படி இருக்கும்போது 1 இயர்க்கு அப்புறம் தான் அவளுக்கு ஃபேஸ்ல இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிப்பாங்க. பிரிச்சு பார்த்தா அந்த டாக்டருக்கே ஷாக் ஆவாங்க. அப்படி ஒரு அழகா இருப்பா, அழகுலயும் அழகு, அப்படி ஒரு பேர் அழகா இருப்பா. அப்ப இருந்த ஹேனாக்கும் இப்ப இருந்த ஹேனாக்கும் டோட்டல் சேஞ்ச். அது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம ப்ராப்பரா பண்ணி ஃபிட்டா ஸ்லிம்மா செம்ம அழகா இருப்பா. அவங்க அப்பா தான் இவ்வளவு மறந்துடுவார் இல்லையா, மறதி நோய் இல்லையா, அவங்க அப்பாவே அந்த சீன்ல அடிக்கடி மீட் பண்ணுவான், அந்த மாதிரி காட்டுவாங்க. அவங்க அப்பா கிட்ட பேர் டால் கொடுத்துட்டு வந்துருவா. அவங்க பொண்ணு நான் தான் இந்த மாதிரி டால் மாதிரி மாறிட்டுன்னு கொடுத்துட்டு வந்துருவா. வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டே இருப்பா. போயிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்துருவா. அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பா. போயிட்டு இருக்கும்போது அவன் கீழே போனா ஒருத்த வந்து இவ அழகா இருக்கிறத பார்த்து ஆக்சிடென்ட் பண்ணி கீழே விழுவான். அவனை போய் தூக்கி விடுவா. அப்ப ஹீரோ வந்து பார்க்க வருவான். இவ மாறினான்றதே அவ மறந்துட்டு ஐயோ ஹீரோ பார்த்தா நம்மள அவ்வளவுதான் 1 இயர் காணும். இவ வந்ததால அந்த கான்சர்ட் கம்பெனியை வந்து ஃபுல்லா வந்து லாஸ்ல போய் கடன்லாம் வாங்கி இதுவாயிடுவாங்க. ஏன்னா இவ வாய்ஸ் இல்லாதனால ஹேனியால பாட முடியாது. ஹேனி வந்து ஆக்ட் தான் பண்றான், இவதான் சாங் கொடுக்குறா. அதனால லாஸ் ஆகி ஹேனியை தூக்கிட்டு சாங்க்கு எல்லாரையும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடிஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இவ ஹெல்மெட் போட்டு மறைஞ்சு ஓட்டுருவா. அப்புறம் இவன் ஒரு கார் கம்பெனிக்கு போவான். அந்த கார் கம்பெனில போய் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவா. அந்த இடத்துல இவ ஃபாலோ பண்ணிட்டே இவனை போவான். அப்புறம் அந்த கார் எடுத்து போய் ஆக்சிடென்ட் நடந்துரும். அந்த இடத்துல இவ அழகா இருக்கிறத பார்த்து அந்த போலீஸ்காரங்களும் போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படியே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில வந்து அவன் ஃப்ரெண்டை மீட் அந்த போலீஸ் கிட்ட போவோம். போலீஸ் வந்து நீ யாருன்னு கேட்கும்போது ஐடி கொண்டா இந்த ஐடிக்கு இன்னும் சம்மந்தமே இல்லை, என் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஸோ அப்படி கூப்பிட்டு நான் ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிட்டு இது உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது இது யாருன்னே தெரியல, என் ஃப்ரெண்டு இப்படி இருக்க மாட்டான். ஸோ ஒரு பிச்சைக்காரை கூப்பிட்டு வந்து இவதான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அது பாருங்க ஐடி பாருங்க அப்படின்னா நீ என் ஃப்ரெண்டா, இவ இப்படி இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லும்போது அவளும் இவ்வளோ ஒரே மாதிரி ஒரு டேட்டு அக்குனா மட்டாவோட சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதை வந்து பாடியில இருக்கும் ஹிப்ல, அதை தூக்கி காட்டுவாங்க. பாரு நீ இப்பயாச்சும் நம்புறியானோ என்ன நீ இப்படி மாறிட்ட, எங்க போன ஒரு ஒன் இயரா நீ ஆளே காணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்புவாங்க. அப்படியே அக் பண்ணி ரொம்ப இது பண்ணுவாங்க. சரி ஓகே இப்போ ஆடிஷன் எடுத்துட்டு இருக்காங்க, உன் வாய்ஸ்க்கு யாரும் நிகரா இல்ல, ஆனியை வேற தூக்கிட்டாங்க, அவ வந்து சும்மா ஒரு ஆட் தான் பண்ணிட்டு இருக்கா, நீ வந்து எப்படியாச்சும் பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ண. சரி ஓகே நான் தான் இப்போ ஒரு புதிய ஐடென்டிட்டியில இருக்க இல்லையா, ஸோ நான் வந்து இப்போ பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. செம்ம அழகா இருப்பாவா. போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுவா. நிறைய பேர் ஆடிஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. இவ ஆடிஷன் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுவாங்க. அங்க செலக்ட் பண்ணிட்டு ஏன்னா ஆனாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு நினைப்பாங்க. இது ஆனானே அவங்களுக்கு தெரியாது, ஆனா தான் அப்படி மாறி இருக்கானு தெரியாது, ஆனாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம். அதனால அந்த கம்பெனி வந்து ஆஹா ஓஹோன்னு உயர ஆரம்பிச்சிடும். ஹேனி வந்து அதான் இவ வாய்ஸ் வந்துச்சுல ஓகே ரெடி ஆகலாம்னு சொன்னோன்னே ஹேனி வந்து அழகா இருக்க மாட்டேன், ஹேனியோட ஹேனா அழகா இருப்பல போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஆடை பாரு நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு ஹேனாவை வச்சு பயங்கரமா, அந்த ஹேனானே தெரியாது ஜென்னின்ற பேர் தான் உள்ள வருவா. ஸோ டெவலப் ஆகி கம்பெனி டெவலப் ஆகும். அதே இதுல வந்து இவனுக்கு ஹீரோக்கு வந்து இந்த பொண்ணு மேல ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்படியே டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல போகும்போது இவனோட ஹீரோயினோட நாய் வந்து வீட்டுல விட்டு வந்திருப்பா. அந்த நாய் வந்து இவன் எடுத்துட்டு வந்திருப்பான். வீட்டுக்கு தேடி போகும்போது நாய் இருக்கும். அந்த நாய் இவ்வளவு பார்த்தோன்னே இவன் கண்டுபிடிச்சி இவன் மேல வந்து கொஞ்சம் என்ன இந்த நாய் உங்ககிட்ட இவ்வளவு அட்டாச் ஆகுது, என் கூட ஆகாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு வந்து நாய்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளிச்சிருவா.
இப்படியே டே பை டே போவோம். ஹேனிக்கு டவுட் வந்துடும், இவ தான் ஹேனாவா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, ஹேனாவோட அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெய்லி அவர் கூட வாஷ்ரூம் போறது, அவர் எல்லா ஒரு ஆயமா வேலை பார்க்குற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பா. அவ வருவா இங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஹேனாக்கு தெரிஞ்சிடும், ஹேனி பண்றது தெரிஞ்சுட்டு இவ தப்பிக்கிறதுக்காக சேஃபஸ்டா இருந்துருவா. இப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன ஆகுனா, இவ ஃப்ரெண்டோட ஆள் வந்து இவளை வந்து லவ் பண்ணி ஏமாத்தி இருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்ட் வந்து சூசைட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல போய் அவன் ஃப்ரெண்டை அடிச்சு கேட்கறதுக்காக போகும்போது ஹீரோ வந்து டவுட் படுவான், இவ ஹேனாவா இருப்பாளா, ஜெனின்ற பேர்ல வந்திருக்கா அப்படின்னு டவுட் பட்டு இவளை ஃபாலோ பண்ணே போனா. அங்க போய் ஏன்டா பொண்ணுங்களை இப்படி பண்றீங்க, நம்பச்சு ஏன்டா ஏமாத்துறீங்க, உங்களுக்கு வந்து குண்டா இருக்கிறது ஒரு பொண்ணு அசிங்கமா இருக்கிறது உங்களுக்கு கேலித்தனமா போயிடுச்சா, ஏன் ஒரு பொண்ணு அவளா இருக்கிறதே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நாங்க இப்படிலாம் மாறணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு பேசிட்டு இருப்பா. ஹீரோ வந்து அதெல்லாம் பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் வந்து இவளை அட்டாக் பண்ணுவான். போய் ஹீரோ வந்து காப்பாத்தி அவனை துரத்தி விட்டுருவான். அப்புறம் வந்து ஹேனா வந்து காப்பாத்தி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 minutes கான்செர்ட் இருக்கும். இந்த வா போலாம் கான்செர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு போவான். இந்த ட்ரெஸ்ல எப்படி போகுதுன்னா, இல்ல பரவாயில்ல வான்னு சொல்லி கூட்டு போயிடுவான். அவ அது கண்டுக்காம வந்து பாட்டு பாடுவா. அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ட்ரெஸ் இப்படி கிழிஞ்சிருக்கு அப்படிலாம் ஒரு மாதிரி கேள்வி பண்ணுவாங்க. ஆனா அதையும் கண்டுக்காம அவ அழகா பாட்டு பாடுவா. பாட்டி மாடி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ ஹேனா தான்ன்றது ஹீரோக்கு தெரியும். ஹீரோ வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ இவகிட்ட போய் என்ன சொன்னா எப்படின்னா, இப்போ அவ குண்டா இருக்கும் போது அவளை ஹேட் பண்ண ஹீரோ அப்பயே அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் ஆனா வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பான். பட் இப்போ இப்படி ஆனதுக்கு அப்புறமா போய் நான் ஃபீலிங்ஸ் சொன்னா அந்த லவ்வே கொச்சையாயிடும் அப்படின்றதுக்காக யோசிச்சு தயங்கி நிற்பான். நீ ஹேனா தானேன்னு சொல்லி அவகிட்ட கேட்பான். உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி கடைசியில வந்து நான் உனக்காக தான்டா இப்படி மாறினேன், நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், அதனால தான் நான் சர்ஜரி பண்ணேன், ஒரு வருஷம் நான் என்னை தொலைச்சிட்டு நான் ஒரு இதுல இருந்தேன், இதெல்லாம் யாருக்காக பண்ண, உனக்காக தான் பண்ணேன், ஆனால் கடைசியில் நீ எனக்கு கேவலப்படுத்துற அப்படி அப்படின்னு சொல்லுவா. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு லவ் இருக்கு பட் ஆனால் அது சொல்ல முடியாதுன்றதுல இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து அவங்களா இருக்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவங்களை நீங்க வந்து இப்படி வந்து உருவ கேள்வி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஒரு ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் இப்படிலாம் எல்லாரும் மாறுறாங்க, அவங்க கஷ்டத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்போ உடம்பு ஃபுல்லாக சர்ஜரி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு அங்கங்கே ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் இடத்துல ஃபீல் பண்ணுவான். ஸோ இந்த படத்தோட சீனில் என்ன முடிச்சிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்கள அவங்களா இருக்க நீங்க முதல்ல அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக அவங்க இப்படி மாறணும், அழகா மாறணும், அப்படி மாறணும் அப்படின்றத இது பண்ணாதீங்கிற மாதிரி சூப்பராக வந்து அந்த கொரியன் லாங்குவேஜில் இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.